தற்போது செஞ்சி நகரம் சக்கராபுரம் பகுதிக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நேரலையாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளை வழங்கி வரும் புரட்சி தாய் சின்னம்மா தற்போது சக்கராபுரம் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மலைநூலுக்கு நம்ம உள்ள போய் வரவேற்பு கொடுத்தல அந்த ஊர் ரொம்ப சேதம். கிராமம் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கலாமா வண்டியா? கொஞ்சம் முன்னாடி தம்பி, கொஞ்சம் அந்த வண்டி வரணும். விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் 2 நாட்களாக பல்வேறு பகுதிகளுக்கும் பயணம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் தற்போது சக்கராபுரம் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து அப்பகுதி மக்கள் தங்கள் குறைகளை தெரிவித்து வருகிறார்கள். அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக கண்டு வருகிறோம். செஞ்சி சக்கராபுரம் பகுதிக்கு தற்போது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அந்த பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். நேரலையாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திண்டிவனம், மரக்காணம், மயிலம், செஞ்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பயணம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தற்போது செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தற்போது செஞ்சி சக்கராபுரம் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அப்பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் புரட்சி தாய் சின்னம்மாவிடம் அவர்களது கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், தற்போது செஞ்சி சக்கராபுரம் பகுதிக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். மழை வெள்ளத்தால் அந்த பகுதியில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, அந்த பகுதி மக்கள் என்ன கோரிக்கைகளை புரட்சி தாய் சின்னம்மாவிடம் முன்வைக்கிறார்கள்? அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட சக்கராபுரம் பகுதியில் நேரடியாகவே அந்த பகுதி மக்களை சந்தித்து அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே அந்த பிரதான சாலை பகுதி தான், ஆனால் பேரூராட்சி பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியில் உள்ள கால்வாய்கள் முழுவதுமாக நிரம்பி கனமழை காரணமாக
அந்த பகுதிகளுக்குள் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீரானது புகுந்திருக்கிறது. அதனால் அந்த பகுதி மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். 3 நாட்களாக தற்போது வரைக்குமாக மின்சாரம் இல்லாத நிலையில் அந்த பகுதியில் உள்ள அந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகிறார்கள். இதனை தெரிந்து கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது அந்த பகுதிக்கு நேரடியாக வந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களை வழங்கி வருகிறார்கள். அப்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் பேசக்கூடிய அந்த பகுதி மக்கள் இதுபோன்று பேரூராட்சி நிர்வாகம் முறையாக செயல்படவில்லை, கால்வாய்களை முறையாக தூர்வாராத விளைவாக தான் ஒரு நாள் மழைக்கே முழுவதிலுமாக ஒவ்வொரு வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விட்டது. அதனால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி எங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிறோம். 4 நாட்களாக வேலைக்கு கூட செல்ல முடியாத அளவிற்கு மின்சாரம் இல்லை, குடிநீர் இல்லை, எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தவித்து வருகிறோம். இது போன்ற பிரதான பகுதிகளில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எங்களை தற்போது வரைக்குமாக திமுகவினரும் சரி, ஆளும் கட்சியை சேர்ந்த அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ நேரடியாக எங்களை வந்து பார்க்கவில்லை. ஏன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் கூட எங்களை, உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட நேரடியாக வந்து பார்க்கவில்லை. அதனால் நாங்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறோம். இது போன்ற பிரதான பகுதிகளில் தான் முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் செல்கிறார்கள். ஆனால் அதன் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கக்கூடிய எங்கள் போன்ற பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக வந்து பார்வையிடவில்லை. ஆனால் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மட்டுமே நேரடியாக வந்து எங்கள் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை சந்தித்து அவர்களுக்கான நிவாரண பொருட்களை வழங்கி வருகிறீர்கள் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் நன்றி சொல்லக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செஞ்சி சக்கராபுரம் பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். கடந்த 3 நாட்களாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உணவு, குடிநீர் இன்றி மிகவும் கஷ்டப்பட்ட சூழலில் யாரும் வந்து தங்களை பார்க்கவில்லை, விளம்பர திமுக அரசு கைவிட்டுவிட்டது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் அப்பகுதி மக்கள். ஆனால் புரட்சித்தாய் சின்னம்மா மட்டும்தான் அவர்களை சந்திக்க வந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கியதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். நேரலையாக பார்த்து வருகிறோம்.
கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதி மக்களை தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக சந்தித்துக் கொண்டிருக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது செஞ்சி சக்கராபுரம் பகுதியில் இருக்கிறார். அந்த பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நேற்றிலிருந்து திண்டிவனம், மரக்காணம், மயிலம், செஞ்சி என்று பல்வேறு பகுதிகளுக்குட்பட்ட